ஸ்ரீமாத்ரே நமக. இன்று அபிராமி அந்தாதியோட 42வது பாடல் அனுபவிக்க இருக்கின்றோம். அம்பாள் எப்படிப்பட்டவள்? அவள் தியானம் பண்ணும்போது பக்தர்களுடைய உள்ளத்தையே கோவிலாக கொண்டு அங்கு எழுந்தருளக்கூடியவள். நாம அந்த நிலைமையில நம்மளை வச்சுக்கணும். அவளையே நினைச்சு தன்னை மறந்து அவளை நினைக்கக்கூடிய நிலைமைக்கு போகணும். அம்பாளை அபிராமி பட்டர் அப்படித்தான் பண்ணினார். இதுல என்ன அழகா சொல்ற, நடம் கொண்ட நாயகி, எப்படி ஆடவல்லானே அழகால் ஆட்கொண்டவள் அமுத மொழியாள். இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இளகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலர் கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல் அறவின் படம் கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிபுரையே. இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இளகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலர் கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல் அறவின் படம் கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிபுரையே. அழகா சொல்ற. அம்பாளை எப்படி இப்படி வர்ணனை பண்றார் அப்படின்னு தோணலாம். அந்த அம்பாளை வர்ணனை பண்ணும் போது அவர் எப்படி இருக்கார், எந்த நிலைமையில இருந்து அம்பாளை இப்படி சொல்றாருன்னு நம்ம பார்க்கிறோம். அபிராமி பட்டர் அம்பாளோட அப்படியே திருமேனி லாவண்யத்தை அப்படியே பாராட்டி, எப்படி சொல்றது தெரியல, பலபடியா அப்படியே சொல்லிட்டு அப்படியே போற்றி போற்றி அவளுடைய அழகை அனுபவித்து அனுபவித்து பணிபவராக இருக்கின்றார். அம்பாளுடைய அங்கங்கள் இதையெல்லாம் தனித்தனியாக தரிசித்து அதோட தத்துவங்கள்ல ஈடுபடுகிறவராக இருக்கின்றார். அந்த தெய்வீக திரு உருவம் அம்பாளோடது. அதை எப்படின்னா, உலகத்துல உள்ளவ நம்ம பிறந்திருக்கோமே அந்த மாதிரி உள்ளவதான் நம்ம நினைக்க கூடாது அப்படின்னு சொல்றார். ஏன்னா அம்பாள் எப்படிப்பட்டவள், தெய்வீக திருவுருவங்களுக்கும் மனிதனுடைய உடலுக்கும் பெருத்த வேறுபாடு உண்டு இல்லையா? உலகத்தில் உள்ள பஞ்ச பௌதீக சரீரங்களை எண்ணுவது போல அதையும் எண்ணக்கூடாது. தெய்வீக உணர்ச்சியோட அப்படி தியானத்துல இருக்கும்போது நம்முடைய எண்ணம் அது எப்படி மாறி விடுகின்றது அப்படின்னா, அம்பாளை பார்க்கும்போது அவள் அன்னை இல்லையா? அன்னை அவள் சர்வாங்க சுந்தரி. அவள் எப்படிப்பட்டவள்? அவளை பார்த்து அந்த அழகெல்லாம் இது பண்ணும்போது நம்மளுடைய மனது கரைந்து உருகி அந்த சமுத்திரத்துல கரைந்த மண்ணாங்கட்டி மாதிரி மாறிடுமா நம்மளுடைய மனசு. ஏன்னா அந்த நிலைமையில ஆயிடும் அவளை பார்க்கும்போது. தெய்வீக தன்மை. அவர்கள் எல்லாம் நமக்கு ஏற்பட்ட உடல் பெற்றோர்களால் யோனி மூலமாக பறக்கப்பட்டது. நாமெல்லாம் நம்ம எடுத்த சரீரங்கள். ஆனால் அம்பாள் அவளுக்கு உள்ள சரீரங்கள் எல்லாம் தன்னால தோன்றியது. நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ராமன் வேள்வியில பாயாசத்தை கொடுத்து அது மூலமா இது பண்ணி பிறந்தவர். அந்த இதனால பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒளி ரூபமா தேவகியோடு வயிற்றுக்குள்ள போய் குழந்தையா அவதாரம் பண்ணின பார்த்திருக்கோம். விநாயக பெருமான் அம்பாளோட மேனி இதுல உள்ள மஞ்சள் பொடி, அந்த வாசனை பொடி, இதுகளெல்லாம் அப்படியே உருட்டி அந்த அழுக்கெல்லாம் உருட்டி அதிலிருந்து உண்டானவர். முருகப்பெருமானோ நெற்றிக்கண்ணிலிருந்து உண்டானவர். அம்பாள் அப்படியே கங்கா பிரவாகத்துல தாமரையில தோன்றியவர். இவருக்கோ ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அதனால இவர்களுடைய அவதாரங்கள் இதெல்லாம், இந்த தோற்றங்கள்லாம் அவதாரங்கள். அவர்கள் எல்லாம் தெய்வீக அந்த சரீரம் நறுமணம் கொண்டது. நம்மளுக்கு மனித சரீரம் அழுக்கு. ஒரு நாள் குளிக்கலைன்னா செண்டு போட்டு ஏன் குளிக்கலையா அப்படின்பா. அப்படிப்பட்ட நாற்றம் உடையது. அதுதான் சிவபுராணத்துல சொல்லியிருப்பார். இந்த அழுக்கு மலம் சேரக்கூடிய இந்த சரீரம் 9 வாயில் குடில்
இந்த 9 வாயில் குடில் அழுக்கு நிறைந்தது. தெய்வீக சரீரம் எப்படி அவர் நிலை பெற்றது? நமக்கு குழந்தையா பிறந்து வளர்ந்து ஒவ்வொரு நிலையா வரும்போது மாறிண்டே இருக்கு, விகாரமானது, நம்மளுடைய மாறுதல் உடையது, மாறும் தன்மை. அப்போ தெய்வீக சரீரம் மாறாத தன்மை, நமக்கு மாறக்கூடிய தன்மை. அதனால அந்த தெய்வீக சரீரத்தோட அங்கங்கள் எல்லாம் தரிசிக்கும் போது தீய எண்ணங்களே ஏற்படாதுங்கிற. ஆனா மனித சரீரத்தை பார்க்கும்போது மற்றவர்களுக்கு அது காம வசப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதனால தான் அம்பாளை பார்க்கும்போது அவருக்கு அப்படியே ஆனந்த அனுபவம். அந்த சமுத்திரத்துல கரைந்த அப்படியே மண் கட்டி மாதிரி மனசு கரைந்து அந்த தெய்வீக உருவத்தை பார்க்கும்போது ஆனந்த அனுபவத்தை தவிர வேறு எந்த விதமான உணர்ச்சியுமே இருக்காது அப்படிங்கிறார். நம்ம சின்ன குழந்தையா பிறக்கிறோம், பிறந்து குழந்தை நடக்கிறது, அந்த பெண் குழந்தை வரா, அப்பா பார்க்கிறார், ஆடை இல்லாம இருந்தால் கூட தன்னுடைய பெண் குழந்தை அப்படின்னு அந்த குழந்தையை காணும் போது அவர்கள் அந்த தகப்பனுடைய பார்வையில் விகாரம் இருக்காது, மாசு இருக்காது. ஆடை அணியாத அந்த குழந்தையை பார்க்கிறோம்ங்கிற எண்ணமே தோன்றாது. ஏன்னா இந்த குழந்தை அவருடைய குழந்தை, அதனால ஏற்படக்கூடிய பார்வையோட இது. அதனால தான் மனித சரீரங்கள்ல கூட தாய் தமக்கை அப்படின்னு ஒரு உறவு வந்துருச்சுன்னா அந்த பெண்ணுக்கும் அங்கங்கள்லாம் உண்டு, அதை பார்க்கும் ஆண்களுக்கு அந்த உணர்ச்சி வராது. ஏன்னா அந்த அந்த மனிதன் அவளுடைய அன்னையாகவும் தன்னுடைய சகோதரியாகவும் பார்க்கும்போது அவனுக்கு வேற எண்ணங்களே தோன்றாது, தீய எண்ணங்கள். அதனால தான் மனித நிலையிலேயே கூட பிறந்த தாய் தந்தை, தந்தை தாய் அப்படி சகோதரி அப்படின்னு அந்த எண்ணங்கள் வராம இருக்கும்போது அந்த தெய்வீக சரீரம் அப்போ காணும் கண்கள் எப்படி இருக்கணும்? குழந்தையோட கண்களா இருக்கும்போது பருவம் நிறைந்த மங்கையா இருந்தாலும் சரி அதை விகாரமே இல்லாமல் பார்க்கக்கூடிய நிலைமை வரும். சின்னஞ்சிறிய குழந்தை தன்னுடைய தாயை ஆடையின்றி பார்த்தாலும் கூட அதற்கு எந்தவித விகார உணர்ச்சியும் தோன்றாது. தன்னுடைய அம்மா அப்படிங்கிற மட்டும்தான் அந்த ஆர்வத்தோட அன்போட கவனிக்கிறது. அதனால அந்த குழந்தையோட மனதுல வேற எந்த விதமான எண்ணங்களுமே தோன்றாது. அப்படிப்பட்ட குழந்தையோட நிலைமையில இருக்காராம் அபிராமிப்பட்டர். அவர் அறிவு சிறந்து இருக்கு, ஆனாலும் அம்பாளை எண்ணோன்னு அப்படியே குழந்தையா மாறிடுறார் அப்படிங்கிறார். ஏன்னா பெண்களை பார்க்கும்போது ஆடவர்களுக்கு 2 வித அங்கங்கள் அவர்களுடைய மனதை கவருவதாக இருக்கின்றது. அதாவது ரகசிய ஸ்தானம், பிறப்பு உறுப்பும் அந்த ஸ்தனங்கள், நகில்கள், இந்த 2மே ஆடவர்களுடைய மனத்தில் சஞ்சலத்தை ஏற்படுத்துவது, காம விகாரத்தை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. அதனால தான் பெண்கள் அதை மறைத்து நாகரீகமா இருக்கா. ஆனா எப்பேற்பட்ட ஒரு ஞானியா இருக்கும்போது அவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு அந்த வேறு எந்த விதமான எண்ணமும் தோன்றுவதில்லை, அவர்களுக்கு மயக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. யாரை பார்த்தாலும் தாயாகவும் சகோதரியாகவும் எண்ணும் போது அவை அந்த அடையாளங்களோட தான் இருக்குமே தவிர வேற எண்ணங்களை தோற்றுவிக்காது. விலங்குகள்கிட்ட கூட அந்த மாதிரி அங்கங்கள்லாம் இருக்கு, குழந்தையை பெறுவதற்கு வளர்ப்பதற்கு எல்லாம் இருக்கு. அதனால தான் விலங்கினங்களுக்கும் அந்த உறுப்புகள் இருக்கு. நாம் பிறந்த இடமும் நம்மை வளர்ப்பதற்காக பால் கறந்த இடமும் அவை அப்படின்னு நம்ம நினப்பு இருந்ததுன்னா அது எந்த பெண்களை பார்க்கும் பொழுதும் அந்த மையல் எண்ணமே தோன்றாது, காம விகாரம் ஏற்படாது அப்படிங்கிறார். ஏன்னா பட்டினத்தார் சொல்லியிருப்பார், பிறந்த இடத்தை நாடுதே பேதை மடநெஞ்சம், கறந்திடத்தை நாடுதே கண். பெண்கள் பார்க்கும் போதே இதைத்தானே போய் பார்க்கறது அப்படின்னு சொல்றார் அவர். அப்போ பிறந்த இடமும் தன்னை வளர்த்த இடமுமாக அதை பார்க்கணுங்கிறார். அம்பாள் எல்லா உயிர்களுக்கும் தாய், எல்லா உயிர்களும் அவளோட கருணையினால அவள் வாழ வைக்கிறார் நம்மளை எல்லாம். அப்போ அவளுடைய அங்கங்கள்லாம் எப்படி தாய்மையோ நிறைந்தவையாக இருக்கின்றது. அப்போ தாய் அப்படிங்கிற இருக்கும்போது ஒவ்வொரு அங்கமுமே தாய் தன்மையோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்றார் அபிராமிப்பட்டர். அதனால தான் பக்தர்கள் எல்லாம் அன்னையை வர்ணிக்கும் போது இந்த அங்கத்தை சொல்லணும், இந்த சொல்லக்கூடாதுன்னு எந்த இதையும் வேறுபடுத்தி பார்க்கறதே கிடையாது. அவளுடைய பாடல்கள் எல்லாரும் பார்க்கிறோம், பாடும்போது அவர்களுடைய நிலையில் எப்படி தோன்றுது? குழந்தைக்கும் தாய்க்கும் உள்ள உறவின் தூய்மை, கடவுளை அன்னையாக வழிபடும்
அந்த உள்ள தூய்மை இதெல்லாம்தான் புலப்படும் அவர்களுக்கு மனதுல. அம்பாளோட அந்த ஸ்தலங்களை பத்தி வர்ணிக்கிறான்னா, அபிராமி பட்டரும் அந்த தாய்மைக்குரிய சின்னம், அந்த 2 அங்கங்களையும் பற்றி தான் அழகா சொல்றார். முதல்ல அம்பாளோட அந்த ஸ்தனங்கள் நகில்களை பத்தி சொல்றார். அவை எப்படிப்பட்டது? ஞானத்தை சுரந்து ஞான பால் நிரம்பிய கிண்ணங்கள் அவை. அம்பாள் அது பரமேஸ்வரனுடைய உள்ளத்தை குழைவிக்கும் தன்மை உடையவை. அதனால தான் அந்த சங்கடத்துல ஈடுபடும் அந்த பெருமானுக்கு சில சமயங்களில் வன்மையான நெஞ்சம் உடையவரோ அப்படின்னு அந்த நிலையம் தோற்றம் இருக்கும். அந்த தர்மத்தை நிலைநிறுத்துபவர்களுக்கு பொல்லாதவர்களை தண்டிக்கும் போது மனதை கல்லாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் வரும். சிவபெருமானுக்கும் அந்த நிலை தோன்றுங்கிறார். அதனால தான் அவருடைய வலிய நெஞ்சை இழகச் செய்யும் ஆற்றல் அபிராமி அன்னையோட எம்பெருமாட்டியின் திரு ஸ்தலங்களுக்கு, அந்த நகில்களுக்கு இருக்கின்றதுன்னு அபிராமி பற்றான இந்த அடியவர் அழகா சொல்கின்றார். இந்த நகில்களை பத்தி எல்லாரும் சொல்லியிருக்கா, பாடாத வாளே கிடையாதுன்னு சொல்லலாம். நம்ம அதை நிறைய பார்த்தோம்னா, அம்பாள் ஞான சம்பந்தர் சொல்லியிருக்க நிறைய நம்ம பார்க்கலாம். திருமுறையிலலாம் போகமார்த்த பூன்முளையாள் வளரொளி வனமுலை முகில் இளவன முலை கதிரின வனமுலை கலசம தனமுலை தளிர் நிலவன முலை சீர் தருமணி அணிமுலை பொன்னியல் மணி அணி கவச மதன முலை இயல்பணி இணைமுலை சித்திர மணி அணி திகழ் முலை அப்படின்னு எல்லாம் ஞான சம்பந்தர் அப்பர் சொல்லியிருக்கார். வாரார்ந்த வனமுலையாள் பங்கன் வளர்கெழு முலை உமையாள் சுணங்கு முகத்து துணை முலைப்பாவை. சுந்தரமூர்த்தி சொல்லியிருக்கார், உப்பிலா முலையாள் ஒருபாகா வாராரும் முலையாள் ஒருபாகம் மகிழ்ந்தவனே வாடா முலையாள் தன்னோடும் குழும்பை முலை மலர்குழவி எல்லாரும் மணிவாச்சகர் செப்பார் முலைப்பங்கன் தென்னன் பெருந்துரையான். திரு அம்மானையில பார்த்திருக்கோம். திருமூலர் குத்துமுலைச்சி குழைத்த மருங்கினள் அருணகிரியார் இரணக்கிரண மடமையின் மிருகமத புலகித இளமுலை இளநீர் தாங்கி நுடங்கிய ஷியாமலாதண்டத்துல காளிதாசன் ஹேம கும்போப மோத்துங்க வட்சோப பாரா வனம் ரே திரிலோகா வனம் ரே அப்படின்னு பயோதர பராவசா ஸ்துதிஸ்ததகம்ல அழகா சொல்லியிருக்கார். யாரு? மூக கவி. அப்போ எல்லாருமே அம்பாளோட ஸ்தனங்கள் அவர்களுக்கு அந்த ஞானம் நிறைந்ததாக பெருமானை மகிழ்விக்க கூடியதாக இருக்கின்றதுன்னு அவர்களுடைய. அப்போ எல்லாரையும் அம்பாள் எப்படி எல்லாரையும் தன்னுடைய திருவுள்ளப்படி ஆட்டி வைக்கக்கூடியவள். அந்த பெருமானுடைய திருவுள்ளம் எப்படி இருக்கின்றதா? எம்பெருமாட்டியின் திருவுள்ளப்படி ஆடுகிறதுங்கிறார். அதனால அவர் அந்த பகவான் பெருமானுடைய எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை ஆட்டி வைப்பதற்கு உரிய கருவியாக அம்பாளுடைய நகில்கள் இருக்கின்றதுன்னு சொல்றார் இவர். அப்போ அம்பாளோட நகில்கள் எப்படி இருக்கின்றதுன்னு இவர் சொல்றார். பறந்து படர்ந்து பூரித்து இரண்டும் ஒரே மாதிரி. ஏன்னா செப்பும் கனக கலசமும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு உடையவாக அவை அன்பு ஏற்படும் போது குழையும் அழகான முத்து மாலையை அம்பாள் அணிந்திருக்கின்றாளா. ஏன்னா முத்து மாலை அவளுக்கு மிகவும் பிடித்தமான இது. அப்போ இந்த தனங்கள் அப்படிங்கிற மலையை கொண்டு சிவபெருமானுடைய அந்த கடினமான நெஞ்சத்தை தான் நினைத்தபடியெல்லாம் ஆட்டுவிக்கும், அதாவது நடனம் செய்யும்படி செய்கின்றவள் அம்பாள் அப்படின்னு இவர் சொல்றார். இப்போ தன்னுடைய விருப்பப்படி தன்னுடைய பதியை ஆட்டி வைப்பது அம்பாளுடைய விரதம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அம்பாளோடும் அந்த தாளத்துக்கு ஏற்ப ஐயன் அம்பலத்தில் ஆடுவான் அப்படின்னு சொல்லுவா. அம்பாளோட தாளத்துக்கு ஏற்றபடி ஐயன் ஆடுவான்னு சொல்லுவாளாம். சக்தி இல்லைன்னா சிவபெருமானுக்கு ஒரு இதே இல்லைங்கிறா. சிவபெருமான் சிவமெனும் நிர்குணமூர்த்தியின் இயக்கம் சக்தி அப்படின்னு சொல்றா. அப்போ எல்லாரையும் அசைத்து தான் அசையாமல் அசஞ்சலனாக இருப்பதனால தான் சிவபெருமானுக்கு தானு அப்படின்னு சொல்லுவா. தானு மால் அயன் எங்க இருக்கக்கூடியவர்? நாகர்கோவில்ல பார்த்தாலே தெரியும். தானு மால் அயன் கோவில் அப்படின்பா. தானு அப்படின்னா எல்லாரையும் அசைத்து அவர் அசையாமல் அசஞ்சலனாக இருக்கிறவர், அதனால தானு சொல்றார். உலகத்தை எல்லாம் தன்னுடைய வலைக்குள் அகப்படுத்தும் அந்த காமன் சிவபெருமானை அவனால ஒன்றும் செய்யலை. போய் வளைச்சு பார்க்கறான், எரிச்சிடுறான் இல்லையா?
அப்போ அத்தகைய வலிய நெஞ்சை உடையவராக சிவபெருமான் இருக்கின்றார். அந்த அப்பேற்பட்ட சிவபெருமானை தன்னுடைய கொங்கை மலை கொண்டு நடம் கொள்கிறாள் எம்பெருமாட்டின்னு இவருக்கு கருத்துல தோன்றது அழகாக. இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இளகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி. அப்போ பரந்த இடம் பருத்து ஒன்றோடு ஒன்று ஒக்க வளர்ந்து தளர்ச்சி இல்லாமல் இரண்டும் அழகாக பருத்து மெத்தன குழைந்து முத்து மாலையை அணியாக கொண்ட தனம் அந்த ஸ்தனங்கள் அப்படிங்கிற மலையை கொண்டு சிவபெருமானுடைய வன்மை பெற்ற நெஞ்சம் வலிய நெஞ்சத்தை தான் எப்படி நினைக்கிறாளோ அதேபடியெல்லாம் ஆட்டி வைக்கும் விரதத்தையும் அதற்கு ஏற்ற அழகையும் உடையவளாக அம்பாள் இருக்கின்றாளாம். இணை கொண்டு அப்படின்னா இரண்டும் ஒன்றாக, கொள்கை அப்படின்னு பார்த்தோம்னா விரதம் சொல்ற இல்லையா, வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை. நடம் கொண்ட கொள்கை அப்படின்னா விரதம் கொண்டவளா, அந்த பதிவிரதம் கொண்டவள். நலம் அப்படின்னா அழகு, அப்பேற்பட்ட அழகாக இருக்கக்கூடியவளாம் அம்பாள். அம்பாளோட மார்புல என்ன இருக்கு சொல்றாரு, முத்து மாலை. திருத்தன பாரமும் ஆரமும் அப்படின்னு பார்த்தோம், மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை எல்லாம் அனுபவிச்சோம் இல்லையா. அப்போ சிவபெருமான் அம்பாளுடைய தனம் அப்படி அந்த ஸ்தனங்களை கண்டு வசப்படுகிறாராம். அதை அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் களப குவிமலை யாமலை கோமளமேன 33வது பாடல்ல சொன்னார். அவருடைய சித்தத்தையே கலங்க வைக்கக்கூடியவள், குழைக்கும் களப குவிமுலை யாமலை கோமளமேனு சொன்னார் பார்த்தோம். அப்போ எம்பெருமாட்டினுடைய அடுத்தது கடித்தடம். கடித்தடம்னா பிறப்பு உறுப்பு சொல்லுவா. அப்போ அது எப்படி இருக்கான்னா அரவின் படம் போல, பாம்பு அதோட படம் போல அமைந்திருக்கின்றது. அந்த பெருமாட்டியின் மொழி மிக மிக குளிர்ச்சியாக இருக்கின்றதாம். கேட்பாருடைய காதுகளை எல்லாம் அப்படியே குளிர்வித்து அப்படியே உள்ளத்துக்குள்ள அப்படியே இனிமையா போய் அப்படியே நம்மளுக்கு ஆனந்தப்படுத்தும். அந்த பொருள் இனிதாக பொருள் தரும் மொழிகளாக இருக்கின்றது. ஒலியால் செவிக்கும் பொருளால் கருத்துக்கும் குளிர்ச்சியாக இருப்பவை அம்பாளோட அந்த மொழி அப்பேற்பட்ட குளிர்ச்சி. ஏன்னா அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் களப குவிமலைன்னு கடித்தடம் எப்படின்னு சொன்னார். அதையெல்லாம் மறைக்கிறாப்புல தான் அந்த மேகலை அந்த விரிசிக்கை அப்படின்றத முத்துக்கள் எல்லாம் 8 வடம் 7 வடம் 16 வடம் 32 வடம்னு பார்த்தோம் இல்லையா. அதெல்லாம் அந்த பிறப்பு உறுப்பை இந்த கடிதத்தை மடைக்கிற மாதிரி அது வரைக்கும் அணிந்து கொண்டிருக்கிறாள். இடுப்பில் இருந்து மேகலையாக இத்தனை வரிசை முத்துக்களால அலங்கரிக்கப்பட்டதாக எல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால தான் அம்பாளோட திருவடி எப்படி இருக்கா, வேதம் தான் சிலம்பா இருக்கா. அம்பாளோட திருவடியில வேதமே சிலம்பாக எம்பெருமாட்டி நடக்கும் போதே அந்த வேதம் ஒலிக்கிறதா. ஏன்னா அம்பாள் நடக்கும்போது அந்த காலில் உள்ள அந்த சிலம்பு ஒலிக்கும் இல்லையா, அதனால வேதங்கள் ஒலிக்கின்றது அப்படிங்கிறார். அம்பாள் சும்மா உட்கார்ந்துட்டுதானா வேதம் என்ன பண்ணுமா, அம்பாள் நடக்கலைன்னா அப்படியே அதுவும் சும்மா அடங்கி கிடக்கும் இல்லையா. அதனால அம்பிகையோட அருள் விளையாடல்னால தான் வேதங்கள் எல்லாமே ஒலி சிறந்து நின்று பயனை கொடுக்கின்றன அப்படின்னு இவர் சொல்றார். இப்போ சிலம்பு அப்படின்னா அது எப்படி இருக்கும், திருவடியை சுற்றி பார்த்தேன்னா பற்றி கீழே அந்த காலில் உள்ள மேலோட அப்படி வளைஞ்சு அழகா வந்திருக்கும், அதான் சிலம்புபா. அப்போ வேதம் அம்பாளோட திருவடியை சூழ்ந்து அது சப்தம் எழுப்புகின்றது, அரற்றுகின்றது அப்படிங்கிறார். சிலம்புக்குள்ள என்ன இருக்கும் நம்ம பார்த்திருக்கோம், பரல்கள். நாம இதை கோவலன் கண்ணகி அந்த இதுல பார்த்திருப்போம். பாண்டியன்ட்ட போய் கேட்பா, என்னுடைய பரல்ல சிலம்புல உள்ள பரல்கள் என்னதுன்னு கேட்டா முத்தும்பா, அது மாணிக்கம்பா. அதனால தான் சிலம்புக்குள்ள பரல்கள் இருக்கும். அது எப்படி இருக்கான்னா வேதத்துக்குள்ள நிறைய பொருட்கள் ரகசியமாக இருப்பது போல அது இருக்கின்றது. அதனால அதற்கு மறை அப்படின்னு பெயர் வந்ததா, மறைத்து வைத்திருக்கின்றதா. தனக்குள் நிறைய ரகசியங்களை மறைத்து வைத்திருப்பதால் வேதத்திற்கு மறை அப்படின்னு ஒரு பொருள் பெயர் உண்டு. அம்பாளும் அவளுடைய சிலம்பொலி மற்றவருக்கு ஒலி இல்லாத ஒலியை காட்டி அம்பாளுடைய பெருமையை அது எடுத்து சொல்வதாக அமைந்திருக்கின்றதாம். அந்த பரல்கள், அந்த சிலம்புக்குள் இருக்கின்ற பரல்கள் அதை எடுத்து தெரிவிக்கின்றது, அம்பாளுடைய பெருமையை எல்லாம் சொல்லுவதாக. அடுத்தாப்புல என்ன சொல்றார், நல்ல அரவின் படம் கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிபுரையேன்னு சொன்னார்.
நல்ல பாம்போட படத்தை ஒத்த கடிதடத்தையும் குளிர்ச்சியை உடைய வாயு மொழிகளையும் வேதமாகிய சிலம்பையும் உடையவளாக நல்ல அரவின் படம் கொண்ட அல்குல் பனி மொழி வேத பரிபுரையே அப்படிங்கிற பரிபுரை அப்படின்னு சொல்ற வேதம் அப்படிங்கிற பரிபுரையை வைத்து கொண்டிருக்கின்றவள் சிலம்பையும் உடையவளாக குளிர்ச்சி பனி சொல்லிட்டார் குளிர்ச்சியான பரிபுறம்னாலே சிலம்புன்னு அர்த்தம். அப்போ சிலம்பை அணிந்தவள் அப்படின்னு சொல்றதுக்காண்டி வேத பரிபுரையை வேதத்தையே சிலம்பாக அணிந்தவளாக அம்பாள் இருக்கின்றாள் அப்படின்னு சொல்றார். அதனால தான் ஏற்கனவே தக்கையாக பரணில அது சொல்லப்பட்டிருக்கும். அடிச்சுட்டு நூபுரமோ ஆரணங்கள் அனைத்துமே அப்படின்னு சொல்லுவேன். திருவிளையாடல் காப்புல ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி அப்படின்னு சொல்லுவா. வேதங்கள் ஒரு நான்கும் மெல்லடி மேல் வியன் சிலம்போன பாசவதை பரணியில சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் அம்பாள் வேதங்களை சிலம்பு வேதங்களா இருக்கு அப்படிங்கிறது எடுத்துக்காட்டுறதா இருக்கு. அம்பாளுடைய வலிய நெஞ்சத்தை நடம் கொண்டது எது? கொங்கை மலை என்று வெளிப்படையாக சொல்லப்பட்டாலும் மற்ற எல்லாமே அப்பெருமானை ஆட்படுத்தினது அப்படின்னு சொல்றா. இதுல வேத பரிபுரை நலம் கொண்ட நாயகி அப்படின்னு சொல்றா. அப்போ அருளே வடிவான எம்பெருமாட்டி அப்போ அவளுடைய வசப்பட்டு எம்பெருமான் ஆடுகின்றானாம். அதைத்தான் சொல்றார். ஏன்னா சிருஷ்டி எல்லா பஞ்சகிருத்தியங்களுமே சிவபெருமானுடைய அருள் சக்தியோட இயக்கத்தால தான் நிகழ்கின்றதுங்கிறது இதன் மூலமாக தெரியறது. பராசக்தியோட இயக்கத்தால் தான் சிவம் என்னும் பொருளே இயங்குகின்றது அப்படின்னு இதுல அழகா சொல்றார். இப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி அம்பாளு வேத பரிபுரையேன்னு சொல்லி முடிக்கிறது. என்ன அழகா நல்ல அரவின் படம் கொண்டு அல்குல் பனிமொழி அடுத்தாப்புல வேத பரிபுரை அப்படின்னு சொல்றார். அழகா இதுல எல்லாம் மறைகளையே திருவடியில் சிலம்பர்களாக அணிந்தவள். சிலம்பு அணிந்திருப்பதை அதனின்று எழுகின்ற அந்த ஒலி உணர்த்துவது போல அம்பாள் வேதங்களை எல்லாம் திருவடியில் சிலம்புகளாக அணிந்திருக்கின்றாள். வேதங்களுக்கு புஸ்தகம்ங்கிறதே கிடையாது. செவி வழியில ஸ்மிருதி அப்படித்தான் அது அது செவி வழியா கேட்டுத்தான் சொல்லப்படுகின்றது. அப்போ ஒருவர் சொல்ல ஒருவர் மற்றவ அதை கேட்டு கேட்டு மனசுல இருத்தி அதை படிச்சுப்பா. அதனால வேத ஒலி இருக்கும் இடத்தில் அம்பாள் இருக்கின்றாள் அப்படிங்கிறதுக்காண்டி ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே அப்படின்னு சொல்லுவார் இவரை. அதனால ஒலி வடிவில் உணரும் வேதங்களை காலில் சிலம்புகளாக அம்பாள் அணிந்திருக்கின்றாள்னு சொல்லி ரொம்ப அழகா பாடியிருக்காரு இந்த பாட்டுல. அம்பாளோட ஸ்தனங்களை எப்படியெல்லாம் சொன்னாலும் அது ஞானம் நிறைந்தது அப்படிங்கிறதுக்காண்டி சொல்றா. எல்லாருமே அந்த ஸ்தனங்களை பாடாதவாறே கிடையாது. எல்லாரும் சொல்லியிருக்கா அவர்கள் கண்களுக்கு எல்லாம் அம்பாளுடைய ஸ்தனங்கள் ஞானத்தை அவளுடைய தாயும் குழந்தையும் இருப்பது போல அழகாக சொல்கின்றார்கள். இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இழகி உத்து வடம் கொண்ட கொங்கை மலர் கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல்ல அரவின் படம் கொண்ட அலுல் பனிமொழி வேத பரிபுரையேன்னு சொல்றார் அம்பாளை. அம்பாளோட இந்த அழகை நாமளும் மனசுக்குள்ள நினைச்சு நாமளும் அம்பா கிட்டக்க குழந்தையா மாறிடலாம். அந்த எப்படி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இதுல உள்ள அர்த்தங்கள் எல்லாம் நம்ம அனுபவிச்சோம். அம்பாளோட வேதங்கள் அணிந்த அந்த வேதத்தையே சிலம்புகளில் அணிந்தவள். அதனால அவளுடைய கால்களை பற்றி எல்லா விதமான ஞானங்களும் நமக்கு அதனால கிடைக்கும். ஏன்னா பத்மபாதம் சென்னியில் பதித்திடவேன்னு சொன்னவர் அந்த காலை பற்றி கொள்ளணும். இந்த சரணம்னு கெட்டியா பிடிச்சுக்கணும். அவளுடைய பாதத்தை கெட்டியா பிடிக்கும்போது நம்மளுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கின்றாள். அபிராமி அன்னை திருவடிகளையே சரணம். அபிராமி அன்னைக்கு ஜெய்.